3 பேர்ல யார் 2 பேர் இருப்பாங்க? பிரஜனும் எஃப்ஜேவும் இருப்பாங்க. எஃப்ஜே சாண்ட்ரா இருப்பாங்க. பா பிக் பாஸில் யார் இருப்பாங்க போவாங்க சாவாங்கன்றதெல்லாம் கரெக்டாக தெரியுறது இந்த பாருக்கு மட்டும்தான். இந்த 3 பேரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 3 பிட்டு உங்களுக்கு சொல்லி வரீங்க. அதாவது 3 குறும்படத்தை தான் அப்படி சொல்கிறேன். பிரஜன் அண்ட் சாண்ட்ரா பார்த்தலாமா? காளியாத்தா மாரியாத்தா ஷேவ் பண்ணி உட்காந்துருக்கேன். என் மாமாவை எப்படியாவது சேவ் பண்ணிவிடு. சும்மா வெளியே போனதுக்கே ஓவராக அழுது ட்ராமா போட்டேன். நிஜமானா நான் மாமாவுக்காக கோமாவுக்காக போக முடியும்? நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் சொன்ன மாதிரி பிரஜன் வெளியே போயிட்டாரு. ஆனால் அந்த கேட்க வேண்டிய பிரச்சனை 1000 இருக்க. நேற்று வெறும் கக்கூஸ் பக்கெட்டை வச்சுக்கிட்டு ஹோஸ்ட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணுறன்ற பேரில் வேஸ்ட் பண்ணிட்டாரு ஷோவையே. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கெட்டப்ப பார்த்தீங்களா? வீங்கி போன பழைய பிரபுதேவா மாதிரி. கனி யூ ஆர் சேவ்டு கன். விக்ரமன் பாருட். விக்ரமன் பாருட் சொன்னோடனே ரெடி 1 2 3 பிடிச்சிக்கோ அமுக்கிக்கோ. எனக்கு ஒன்று புரியல. ஏன்னா இதுங்க 2 மட்டும் என்ன ஓவராக சமாதானம் ஆயிடுச்சிங்களோ அப்படின்ற மாதிரி. விக்ரம கட்டி பிடிக்கிறதா மட்டும் ஏன் எல்லாம் இப்படி கட்டி பிடிக்கிறாங்க? இதில் என்னடா தப்புன்னு கேட்குறீங்களா? இந்த இருக்கு அடுத்தது. பிக் பாஸ் வியானா போய் மைக்க போடுன்னு சொன்னார். அது மைக்க போடாமல் போய் விக்ரம கட்டி பிடிச்சிட்டு நிற்குது. ஒரு கையில் தட்டு இருக்குது, இன்னொரு கையில் பிட்டு இருக்குது. ஓகே சரி, என் பார்வையிலே தப்பாக இருக்கட்டும். இந்த வாங்க அடுத்தது. நடுராத்திரில் எவன்டா கோழி பிடிக்குதுன்னு நினச்சிட போகிறீங்க. அது வந்து ரம்யா அழுகுற சத்தம். விக்கி அழுகுறாங்க விக்கலை பிடிச்சிக்கிட்டு. ஏமா போதுமா விடுமா, நீ அழுவுறதில்ல, ரொம்ப நேரமாக பிடிச்சிட்டு இருக்கே விற்கல. ஆறுதல் சொல்ல கட்டி பிடிங்க வேணான்னு சொல்ல. அதுக்காக கட்டிப்பிடிடான்னு பிஜிஎம் போடுற அளவுக்கு கட்டி பிடிக்கணும். இப்போ சொல்லுங்கள், இந்த பிட்டை போட்டது தப்பா? கமெண்ட்டை சொல்லுங்கள். இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா லிங்க் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.